ஆட்சியை எப்படி நடத்தணும் இந்த திமுக கிட்ட தான் கத்துக்கணும் போல. நாட்டுல நல்லது நடக்குதோ இல்லையோங்க, கெட்டது எக்கச்சக்கமா நடக்குது. ஆனா அதையெல்லாம் எப்படி மூடி மறைச்சு தமிழ்நாடு சுத்தமா இருக்கு போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டோம் மக்களை நம்ப வைக்கிறதுன்றத கோயபிள்ஸ் மாடல் ஆட்சி நடத்துற ஸ்டாலின் கிட்ட தான் கத்துக்கணும். கோயபிள்ஸ்னா யாருன்னு தான் கேக்குறீங்க. ஹிட்லர் காலத்துல இருந்த அமைச்சர் தான் அவரு. மக்கள் கிட்ட ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி அதையே உண்மைன்னு மக்களை நம்ப வைக்கிற மாடல் தான் அது. அப்படிதான் விடியல் அரசு, சமூக நீதி அரசு, அமைதி பூங்காவா திகழ்ற தமிழ்நாடுன்னு திரும்ப திரும்ப சொல்லி மக்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில என்ன நடக்குது? எங்க பார்த்தாலும் போதை பொருள் பழக்கம். இன்னைக்கு இருக்கிற இளம் தலையினர் எல்லாமே போதையில சீரழிஞ்சிட்டு தான் இருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இங்க இருக்கு. தினமும் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லைன்னு செய்தி வரப்போலாம் பெண் பிள்ளைகளை பெத்தவங்க வயித்துல புளிய கரைக்குது. இந்த நிலைமையில தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல சென்னைக்கு அடுத்த தாம்பரத்துல சமூக நலத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய அரசு சேவை இல்லத்துல தங்கி 8ஆப்பு படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு அங்க வேலை செய்யற காவலாளியே பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. சமூக நலத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய சேவை இல்லத்திலேயே இந்த அவலமா அப்படின்னு பொதுமக்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா அந்த காவலாளி கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அவரு ரொம்ப வருஷமா அந்த பள்ளியில வேலை செய்யறாரு, அவரு அப்படிப்பட்ட மனுஷன்லாம் கிடையாது அப்படின்னு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வாலண்டியரா வந்து அந்த சாருக்காக ஜவாப்தாரி ஆகியிருக்காங்க. அவரு 21 வயசுல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த புகாரும் வரல. இப்ப சட்டுன்னு ஒரு ஆண்மகனை நம்ம குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? அந்த பொண்ணையே விக்டிம் பிளேமா மாத்திருக்காங்க இந்த அமைச்சர். அந்த அளவுக்கு பாலியல் குற்றவாளிகளையும் போதை பொருள் கடத்துறவங்களையும் சேஃப்கார்ட் பண்ற வேலையை தான் அந்த ஸ்டாலின் அரசு ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை தொடர்ந்து தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருப்பதா யாரோ எழுதி கொடுத்த டயலாக்கா பேசுற பொம்மை முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியில அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கும்போது பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்ய போறீங்க அப்படின்ற கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு. மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியதுதான் திமுக அரசோட சாதனையா அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதும் போலீசார் மீதும் சிறிதும் பயமில்லாமல் போய்விட்டது அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டி இருக்காரு. இதை தொடர்ந்து பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமா தமிழகம் மாறி வருது அப்படின்னு அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பில்லாத ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுமக்களை கேள்வி கேட்கிறாங்க. ஆனா முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்காரு. இனிமே அடுத்த போட்டோ ஷூட்ல தான் அவரு வெளியில வருவார் போல அப்படின்னு மக்களே சொல்றாங்க.